தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். அங்கே ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறதான வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதனுடைய முதல் வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வார்த்தை அவர் சொல்கிறார். நான் உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய தூதனுடைய அம்சம், தேவனுடைய மனதை நாம் விளங்கி கொள்ளணும். அங்க பயப்படாது என்று கடைசி வார்த்தை சொல்கிறது. தேவன் நம்மளை எவ்விதமாய் நடத்துவார்? நம்முடைய தேவன் யார்? நம்மளை எதுக்காக இங்க கொண்டு வந்தார் அப்படின்றதான சத்தியத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ளணும். அதில் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எல்லா காரியம் சொல்லலை உங்களுக்கு. உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். இது போல் உள்ளதான ஆண்டுடைய அனாதி தீர்மானம் அவருடைய மனதில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் இது தற்செயலாக செய்யப்பட்ட தீர்மானம் அல்ல. நம்ம ஏற்கனவே ஆவில் நிறையும் போது, பாதகருடைய அடி அவருடைய கன்னத்தில் படும்போது, இன்னும் அதுக்கு முன்பதாக, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் நம்மை எப்படி நடத்தணும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது கர்த்தர் நம்மை நடத்துவார். நேற்றைய தினத்தில் நான் கூட்டெடுக்க போனதான் அந்த இடத்துல இந்த காரியத்தை நான் சொன்னேன். இந்த தூதல்ல ஒரு காரியம் சொன்னேன், அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். எபிரேயருடைய குடும்பத்தில் பிறந்ததான எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். அதில் மோசே ஒரு ஆள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார். பெத்லகேமில் எல்லா 2 வயசுக்கு உட்பட்டதான ஆண் பிள்ளைகளை ஏரோது பட்டயத்தினால் வெட்டி கொன்றார். எகிப்திலே ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டதான வேளையில மோசே பாதுகாக்கப்பட்டார். பெத்லகேம் நகரிலே எல்லாம் 2 வயதுக்கு உட்பட்டதான ஆண் பிள்ளைகள் கொல்லப்படும் போது இயேசு பாதுகாக்கப்பட்டார். எதற்காக? இவங்க 2 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்படுவதற்கு எதற்காக? எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 2 பேருமே ரட்சிப்பதற்காக. சுருக்கமாக சொல்லிட்டார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, அவங்களுடைய விடுதலைக்காக தெய்வம் அவனை பாதுகாத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்பட்டது முழு மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்கு எதுவாக அவர் பாதுகாக்கப்பட்டார். யோசேப்பு சொல்லுகிறார், பிள்ளை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு போ. ஏரோது மரிச்சோன்னு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையை கொள்ளுகிறவன் செத்து போனான், நீ இன்ன பிரகாரமா இந்த வழியா நீ போ அப்படின்னு சொல்ற.
said. அந்த பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாம்ச சரீரத்தில் இருந்தபோது அவரை பாதுகாக்கும்படியாக யோசேப்பை தேவன் நியமித்தார். On that day, in order to preserve the Lord Jesus Christ, who was in the form of the man, the God spoke with Joseph. இன்றைக்கும் முழு உலகத்திலும் கொரோனா வந்துச்சு. Today even in the whole world the corona came. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனாங்க. Lakhs of people died. நம்மளை காட்டிலும் பலவான், They are stronger than us. திறமையான ஆட்கள், The able ones. சுகபோகமாக இருந்த ஆட்கள் They lived successfully. ஒரு சடிதில் காணாம போனாங்க. Within the moment they were. அது கிரகிக்க முடியாதான ஒரு பகுதி. It is a thing that we cannot observe. அந்த மரிச்ச பிற்பாடு அவங்களுடைய பாடி கூட அவங்களுடைய வீட்டார் பார்க்கக்கூடாத அளவுக்கு நிர்பந்தமான ஒரு பகுதி. After their death, the family people could not see the body even. பசங்க வீடியோவில் செல்லில் காட்டினாங்க. The boys shown about that in the. எப்படி ஒரு குழிக்குள்ள மண்ணளி ஜேசிபி போடுதோ அதுபோல மனிதனுடைய சரீரங்களை ஒரு குழிக்குள்ள போட்டு மூடினாங்க. How they put the sand into the pit, like that they put the bodies of the men and covered it with the crane. குழி வெட்டிகிட்டே இருக்கிறாங்க, பாடி வந்துட்டே இருக்கு. They were digging the pit, the bodies continuously coming. அந்த வண்டியிலிருந்து எழுத்தும் போது அந்த ஒரு லோடு அல்லது ஒரு மூட்டை இறக்குறது போல தூக்கி அப்படியே சர்வசாதாரணமாக கீழே போடுறாங்க. When they were unloading that, the bodies like that, the normal the thing weight it is unloaded like that they put it out. அப்படியெல்லாம் அநேகர் இந்த கொரோனா வாரிக்கொண்டு போனது. Like that the corona carried consumed many. இன்றைக்கு கர்த்தர் நம்மளையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். Today the God kept us alive. எதுக்காக? Why? யோசித்து பாருங்க. Think yourself. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், ஊர்லேயும் மனுஷர் மத்தியிலும் நல்லா நாம் உயர்ந்தவர்களாய் காணப்படணும். அதுக்காகவா? Whether to earn and live sumptuously and put on good government and have the name among the people, whether for that or not. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சொல்லுங்க, எதுக்காக கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார்? Why the God gave us life and kept us? கொரோனாவை வந்து நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாரா அந்த கை தூங்க பார்க்கலாம். Corona came and still I am alive. Anyone like that, just lift your hand. 1 2 கை, அப்புறம் 2 பேர், மூணாவது ஆள். எனக்கு 2 முறை வந்துச்சு. Twice I got this. எனக்கு இது வந்து கொரோனான்னு தான் தெரியாது. I was not knowing it is a corona. நான் சாதாரண காய்ச்சல் சரின்றது. I thought it is a normal. கொஞ்சம் நேரம் ஆக மூச்சு திறனில் வந்துடுச்சு. Then I could not breathe. அப்போ நான் பாசு கட்ட சொல்லி பாசு தான் இருக்கிற அப்போ ஜோம் பண்ணு. The pastor was there. I prayed unto him. அவர் அமைச்சு கட்ட சொல்லியிருக்கிறாரு. He said unto Amachi. அவங்க உடனே எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னாங்க, நீங்கள் இப்படி அந்த ஆவி இப்படிங்க அப்படின்னா. Then Amachi took the phone and said, you have inhaled சரி, நம்முடைய நடத்திப்புக்காரர் சொல்கிறாங்க கீழ்ப்படின்னு செஞ்சேன். Us obeying to our leaders, I obeyed and did that. பாதுகாக்கப்பட்டேன். I was protected. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி அந்த சுடுதண்ணியை வைத்து மஞ்சள் பொடி போட்டதுனால அல்ல. Not keeping the hot water and the turmeric of powder. தெய்வம் பாதுகாத்தார். God protected me. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மளை நடத்துவார். God, He will lead us according to His eternal path. அவர் நம்மளை உருவாக்கினவர். He made us. அவர் நம்மளை உருவாக்கினவர். He made us. நம்மளை எப்படி நடத்தும் என்பது அவருக்கு தெரியும். He knows how to lead us. அதை நாம் விளங்கி கொண்டு தெய்வம் நம்மளை நடத்துவார் என்றதான அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் நமக்குள் இருக்கணும். We should have the faith how He will lead us and how He will keep us. அந்த விசுவாசம் தைரியம் நமக்குள் இருக்கிற போது As we have the courage and the faith with us, அங்க பயம் வராது. there will not be fear there. பயம் வந்து அவிசுவாசத்தினால் வர்றது. Fear comes because of unbelief. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்ம வழக்க சொல்ல ஒன்று இருக்கு, உலகத்தில் வழக்க சொல்றது ஒன்று இருக்கு. There is a byword to say in the world. மடியில கனம் இல்லை, There is no weight in the bosom. மடியில கனம் இல்லை, வழியில. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தாதான் நமக்குள்ள பயம் வரும். If we committed any mistake, then we may get a fear. ஆதாமிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், When the Lord was asked unto the Lord, ஆதாமே நீ எங்க இருக்கிற? Adam, where are you? அவன் பதில் சொல்றான், He is answering, தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் நான் கேட்டேன், hearing the voice of the Lord in the garden. நான் நிர்வாணியா இருக்கிறபடினால் As I am naked, பயந்து ஒளிந்து கொண்டேன். I'm afraid and நான் நிர்வாணியா இருக்கிறபடினால் ஒளிந்து கொண்டேன். as I am naked, I hid myself. ஆண்டவருக்கு அப்படி ஆச்சரியமாயிருச்சு. God wondered by என்னடா இவன் ஒரு புதிய பிரசங்கம் பண்றான், now he is doing a new message. எனக்கு தெரியாத காரியத்தை இவன் சொல்றானா அப்படின்னு கேட்கிறார். Whether he says what was not known, he உன்னை ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? the Lord asked, who
said you that you இந்த பயம் எப்படி ஆதாமுக்குள் வந்தது? how that fear came in தான் தவறு செஞ்சதனால தான். because he committed the mistake. சில தவறுகள் வரும். That's some mistakes. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நான் சொல்ல வரல. Not to give importance for that I'm saying. நாம் மனுஷர். We are man. நாம் மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். God remember that. அந்த தவறுக்கு நாம் உடந்தையா போயிடக்கூடாது. We should not get to that. நாம் செய்யறதான தவறு நாம் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது. We should not give importance or honor that mistake. அதான் நம்முடைய ஜீவிதத்தில் உள்ளதான ஒரு பெரிய ஒரு விழுகை. That is the falling that is occurring in our life. அந்த குறைகளை குற்றங்களை உணர்ந்து நாம் நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் கிருபை தருவார். When we find out our mistakes and we humble ourselves, the God he will forgive us. நாம் தேவனுடைய சமூகத்தில் பாதுகாக்கப்படலாம். We can be protected in the presence of God. தேவனால் நாம் வழிநடத்தப்படலாம். We can be led by the God. தெய்வத்தினுடைய மனதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளணும். We should understand the mind of God correctly. யோபு சொல்கிற போது, When Job was saying, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, though he slay me, அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். I will trust in him. இன்னொரு ஆச்சரியமான காரியம், The marvelous thing, another one, ஆதியாகமத்தில் நாம் படிக்கிற போது when we read in Genesis, ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கை கொண்டு போய் நீ பலி செலுத்தணும்னு சொல்றார். the God asked Isaac to be offered as a sacrifice. இது ஆபிரகாமுக்கு பயங்கர துக்கம்தான். It is a great grief, sorrow for Abraham. அவன் யாரிடத்திலும் சொல்லல, Not said to anyone. ஆண்டவரை தொழுது கொள்ளணும் என்று சொல்லி கழுதி எடுத்துக்கிட்டான். கழுதுக்கு மேலே விறகு வச்சுட்டு வேலைக்காரரை கூட கூட்டிட்டு ஈசாக்கையும் கூட்டிட்டு போறார். To saying that I should worship the God, serve the God, taking Isaac and taking the servants, and as he was going there. ஆண்டவர் காட்டியிருந்தால் அந்த இடம் கண்ணு கெட்டாத தூரத்தில் ஆபிரகாமுக்கு தெரிந்தது. The place where it was appointed by the God for his long sight, it was seen by Abraham. உடனே அங்கே நின்னா. There he stood. வேலைக்காரரையும் கழுதி அங்கே நிற்க வச்சுட்டான். He made the servants and the ass to stay. ஈசாக்குக்கு மேலே விறகு தூக்கி வச்சாச்சு. Upon Isaac, the wood was sticks was put up. அவன் வேலைக்காரஇடத்துல சொல்லிட்டு போறான், பிரயாணத்தை சொல்லிட்டு போறான். He says about the journey and the servants. இப்போ நம்ம எங்கே வெளியில் போகும்போது சொல்லுவோம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். When we go out, we used to say, I'm going. அது போல ஆபிரகாம் வேலைக்காரஇடத்துல சொல்லும் போது, Like that, when Abraham was saying to the servants, அவ்விடம் மட்டும் போய் to that distance, தேவனை தொழுது கொண்டு serving the Lord, திரும்பி வருவோம். we will return back. எப்படி திரும்பி வருவோம்? How we will return back? அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். We will go to that place so the God. ஈசாக்கு பலி செலுத்தின பிற்பாடு After offering Isaac as sacrifice, திரும்பி வருவேன் என்று சொல்லணுமா, திரும்பி வருவோம் என்று சொல்லணுமா? whether I will return back, if it is to say, otherwise we will return back. சொல்லுங்க. Say, திரும்பி வருவோம் என்று சொன்னால் he said we will return back means தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. நான் என்னுடைய பிள்ளையை நான் அவனுடைய கணிப்பு அப்படிதான். His the conclusion. நான் ஈசாக்க பலி செலுத்திடுவேன், I will offer Isaac. அக்கினியில் சுட்டு எரிச்சிடுவேன். I will burn him with the fire. அந்த சாம்பலுக்குள் இருந்து Out of that ash, என் தேவன் ஈசாக்கு என் குமாரன் எனக்கு தருவார். God he will give my son Isaac to me. அதான் அவனுடைய இறுதித்தின் ஆழத்திலிருந்ததான ஆணித்தரமான ஒரு விசுவாசம். That was a faith that was in the deeper of his heart. என்னுடைய கணிப்பு அப்படிதான். That is my. நாங்கள் திரும்பி வருவோம். We will return back. நான் திரும்பி வருவேன் இல்லை, Not I will come back. திரும்பி வருவேன்னு சொன்னா பிடிச்சிருவாங்க வேலைக்காரனுங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. It is a one side. If we say I will return back, the திரும்பி servant வருவேன்னு will சொன்னா எங்க பிள்ளையாண்ட நீங்க என்ன செய்ய போற அப்படின்னு வாங்க. if I will return back, where the child they will ask. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையோட ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த முடியாய் போனார். Having such a hope to offer Isaac as a sacrifice, Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்துல பல விதமான தவறுகள் அல்லது அந்த விசுவாசத்துக்கு மாறான செயல்கள் காணப்பட்டது. In the faith of Abraham, there are many mistakes, there are many things contrary to his faith. முதல் பகுதி சொல்லப்போனால், To say the first portion, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். God have given the promise. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொன்னார். You will have a son. மேடம் வந்த உடனே எனக்கு தான் குழந்தை இல்லையே, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பண்ணிருக்கிறா, நீ அவளை மனைவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னவனே ஓகே சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னதான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. When the time came, when the wife said there is no son, have a child like this way, when he said, அதான் உபத்திரவத்துக்கு ஆரம்பமே. that is the beginning of tribulation. எலியாசர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. He brought Eliezer. இவன் என்னுடைய வீட்டில் பிறந்திருக்கிறான், இவனாவது என்னுடைய வீட்டில் சுதந்திரவாளியா இருக்கட்டும். He was born in my house, let him be my house. இஸ்மவேலை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. He brought Ismael. ஆண்டவர் அதுக்கெல்லாம் அனுமதிக்கல. God did not allow ஓ that.
எலியாசரை அனுமதிக்காத தேவன், the God who not admitted Elijah, இஸ்மவேலை அனுமதிக்காத தேவன் who not allowed Ismail என்னுடைய முதிர் வயதில் in his old age, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். I gave, God gave a son unto him. அவன் என்னுடைய ஏக சுதன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knows that he is my என்னுடைய சேஷ்டபுத்திரபாகன் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். he is my birthright. அவனை கொண்டு உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். God promised through him, I will bless your child. ஆனா அந்த குமாரனை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். Now the God says to offer that நான் பலி செலுத்தின பிற்பாடு, after I offered him, நான் பலிபீடத்தில் அவனை வைத்த பிற்பாடு, after I put him upon the altar, பலிபீடத்தில் அவன் எரிந்து சாம்பலான பிற்பாடும், after he burned with the fire in the altar, ஈசாக்கு அதுக்குள்ளிருந்து தேவன் எனக்கு தர அவர் வல்லமுடையவராக இருக்கிறார் என்றதான அந்த விசுவாச நம்பிக்கை ஆபிரகாமுக்குள் காணப்பட்டது. the faith and the hope that was in Abraham, the God can give the son out of the ass which was bent ஆம், there. தேவனுடைய மனதை சரியாய் விளங்கி கொண்டார். He understood the mind of God correctly. அதே போல இந்த கிருபையின் காலத்திற்குதான ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்டதான ஜனமும் தேவனுடைய மனதை விளங்கி நாம் செயல்பட வேண்டும். Every people of the God who are in the grace period, knowing the mind of the God correctly, and we should live. அவர் நம்மளை உண்டாக்கினவர், He made us. தாயின் கர்ப்பத்திலே நம்மளை உருவாக்கினவர், He formed us from the womb of our mother. நமக்கு துணை செய்கிறவர். He is a God helping us. நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. He is a God never forsaken us. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் சரியான விதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு சுடர்களாக நாம் பிரகாசிக்க வேண்டும். Correctly catching the promises of the Lord, and we should shine like the lamp. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் Prophetical book of Jeremiah 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். 18:6. எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, Behold, the household of Israel, களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல நீங்க என்னுடைய கையில் இருக்கிறீர்கள். as the clay is in the potter's hand, so you are in my hand. நம்மளை உருவாக்கினார். He made us. நம்முடைய தாயின் கருவில நம்மளை உண்டாக்கினார். அது Though he formed us out of the womb of our mother. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு பகுதி. It is a literal side. இன்றைக்கு அமைச்சர் நமக்கு சாட்சி சொன்னது போல As our Ammachi gave the testimony, நித்தியத்தில் நம்முடைய மனவாளனோடு நாம் நிற்கணும். in the eternity, along with our bride, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக நாம் நிற்க வேண்டும். as the son of the kingdom, we should stay. அதுக்கேற்ற பிரகாரமாய் தேவன் நம்மளை உருவாக்குவார். According to that, the God he will make us. அதை நாம் விளங்கி கொள்ளணும். We should understand that. ஒரு பாதையை, ஒரு கடினமான பாதை நமக்கு வருதுன்னு சொன்னா If there is a hard path way for us, அதை நம்ம மாற்றக்கூடாது. we should not change that. அது நாம் சரியான விதத்தில் ஆவியிலே பகுதறிந்து தெய்வ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது நமக்கு நித்திய ஜீவனாக மாறும். As we discern in the spiritual way, when we submit to that, that will become as a eternity unto us. அந்த தெய்வம் நமக்கு நியமிக்கிறதான பாதையை நாம் மாற்றினா, If we change the way given by the God, நாம் போகிறதான பாதையில் போக என்று சொன்னால் if we say, I will go in my way, பரலோகத்துக்கு போக முடியாது. you cannot go to heaven. உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். Many of you know about பாஸ்டர் டிவி தாமஸ் அவர்கள் ஒரு காரியம் சொன்னார்கள். Pastor T. Thomas said one thing. அநேகர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்க. Many are carrying their cross and going. சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது அதில் ஒரு ஆள் மாத்திரம் சிலுவை ரொம்ப கனமா இருக்கு. When they were carrying the cross and going, one man said that the cross is very heavy. அதில் கொஞ்சம் மாத்திரம் வெட்டி எடுத்துருவோம். Let me cut us a little bit. வெட்டி எடுத்துட்டு தூக்கிட்டு போறாரு. Cutting, after cutting, carrying that. பாஸ்டர் டிவி தாமஸ் சொன்ன காரியம் எத்தனை பேருக்கு இதில் தெரியும்? How many of you know about the saying of the Pastor T. Thomas? ஏதோ கொஞ்சம் பேர் தான், 4-5 பேர் தான் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியாது. Only 4 or 5. Others not knowing about this. போயிட்டு இருக்கிற இடத்துல தான் போகிறதான வழியில் ஒரு பெரிய பள்ளம். There was a gulf on the way he was going there. மற்ற எல்லாரும் சிலுவை அங்கே வைத்த உடனே அந்த பள்ளத்து கரெக்டாக இருக்குது, அந்த சிலுவை மேலே ஏறி அந்த பக்கம் போயிட்டு சிலுவை திரும்பி மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. They all those who are carrying the cross kept the cross upon the gulf, and they walked upon that cross and went to the other இந்த side. சிலுவையை வெட்டணும் அதே போல் வைக்கிறான். The man who cut the cross also keeping like that. அளவு சரியில்லை. The measure it is not அப்படி வச்ச கீழே தான் உளுந்து போகும். If we put there, it will go down. இவன் தாண்டி போக முடியாது. He cannot overcross. அதுக்கப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? After that making, what the use of that? அதுக்கப்புறம் துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? What is the use of sorrowing after that? சின்ன பிள்ளையில இருக்கும் போது When I was a boy,
அந்த சாப்பிட்ருக்கும் போது பயங்கர எங்கள் 4 பேருக்குள்ள பிரச்சனை வரும். While we were eating, among we four, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும் போது தலை சும்மா அப்படி கம்பீரமாக மேலே வருது பாருங்க. when I say hallelujah, the head is lifted courageously. பிரசங்கம் தான் கேட்கல, கதையாவது கேளுங்கப்பா. Not hearing the message, at least you hear the story. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, Then my mother used to say, ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தாங்களாம். in a house there are 7 பிள்ளைங்க ஆம்பளை ஜென்ஸ் gents, boys, 7 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 7 had marriage. அந்த 7 அம்மாமாரும் சேர்ந்து மருமக்கமாரும் சேர்ந்து மீன் குழம்பு செய்கிறாங்க. 7 daughter-in-laws gathered together and making their fish curry. மூத்த ஆள் போய் குழம்பு உப்பு அள்ளி போட்டு கிண்டி விட்டு வந்துருச்சு. Elder one tasted the curry and put the salt and returned. இது போல் 7 பேரும் அந்த குழம்புல உப்பு போட்டுட்டாங்க. Like that, 7 put salt in that curry. அந்த குழம்புக்கு பேர் என்ன சொல்லலாம்? What a name we can give for that curry? கன்னத்தில் கை வைக்காதீங்க. அந்த குழம்புக்கு என்ன பேர் சொல்லலாம்? What we can name that curry? இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? Pastor, what we ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிட்டு இருப்பான், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். I know they will give, we will eat and go. அந்த குழம்புக்கு பேர் என்ன சொல்லுங்க? What is the name for that curry? சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். I'm coming to the subject. முதல் ஆள் வந்து சாப்பிட்டாராம். First came and ate. வாயில் வைக்க முடியல உப்பு. The salt could not put in the mouth. அவர் நினச்சாரா, He thought, நம்ம பிரச்சனை பண்ணால் நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்? if we make the problem, how many are behind us? அவர் அப்படியே சாப்பிட்டு ஒரு வாய் வச்சுட்டு அப்படியே போயிட்டார். He ate one. அடுத்து 2வது ஆள் வந்தார். Second came. அண்ணனே சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. My elder brother ate. இப்படி 7 பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. Like that, 7 ate and went. நாங்கள் அந்த சண்டை போட்டுருக்கும் போது எங்கள் அம்மா சொல்கிற கதை இது எத்தனையோ முறை இந்த கதை நடக்கும். While we were fighting, mother used to say, அவனுக்கு அவ்வளோ உப்பு விட்டு சாப்பாடு கூட அந்த 7 பேரும் அமைதியாக சாப்பிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. that much salt was put, but the 7 ate and silently went. எங்கள் அப்பா அங்கே திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. My father used to sit in that. அதுக்கப்புறம் அந்த 7 பேர் சாப்பிட்றாங்களே, After that, 7 are eating. அந்த 7 பேர் யார்? Who they? மருமக்கமாறு சாப்பிட்றாங்க. The brother. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், ஐயோ நான் கொஞ்சமாக தானே உப்பு போட்டேன். Then she said, I put a little. எங்கள் அம்மா சொல்கிறது இவங்கெல்லாம் அமைதியாக சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Mother said, all ate silently and went. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, My father used to say, பொம்பளைங்க எப்பவுமே பின்னாடி தானே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. women only afterwards they used to think. நான் யாரையும் குற்றப்படுத்தலை. I'm not accusing anyone. நான் எதுக்காக இந்த காரியம் சொல்கிறேன்னு சொன்னால், Why I say this thing? காரியம் முன்பு தெய்வம் நம்மளை நடத்துக்கிறதான அந்த பாதையில் In the way the God leads us, தெளிவாக இருக்கணும். we should be sober. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, The household of Israel, நீங்கள் குயவன் கையில் உள்ளதான களிமண்ணை போல என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். you are as a clay in the hand of water, you are in my hand. அதை நான் விளங்கிக் கொள்ளணும். We should understand that. நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு, நம்முடைய சுயநலத்துக்கு ஏற்றவாறு நாம் ஜீவிக்க பழகக்கூடாது. According to our the necessity, according to our selfishness, we should not have அந்த practice. அந்த சிறுவை வெட்டினது போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை தெய்வ சித்தத்துக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது. Thus, cutting the cross against the will of the God, we should not do anything. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்முடைய ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டார். Than our ability, the God, he will not. நம்முடைய எந்த பாதையில் நடத்தினா இவன் தாங்குவான், அவன் வந்து இந்த பாதை கைக்கொள்வான் என்பதை தேவனுக்கு தெரியும். God knows if we lead him in any way, he can bear that. அதனால் கேள்வி கேட்டு முறுமுறுத்து ஆண்டவருக்கு அந்நியமாய் காணப்படக்கூடாது. So that we should not ask question or murmur, and we cannot be alien unto God. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். I am in the hand of God. ஒரு களிமண்ணை போல நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். As a clay, I am in the hand of God. தேவன் என்னை உருவாக்க முடியும். God, he can create. கனத்துக்குரிதான பாத்திரமாக என்னை உருவாக்க முடியும். He can make me as a honorable. மேன்மையான ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்க முடியும். He can make me as a அந்த மேன்மையான பாத்திரமாய் உருவாக்கப்படுவதற்காக கர்த்தர் இந்த பாதை எனக்கு நியமித்திருக்கலாம். to make me as a honorable vessel. The God would have set this way for me. இதே வார்த்தை முர்தேகாய் எஸ்தருக்கு சொல்றார். The same word Mordecai said at Esther. இந்த காலத்துக்கு நீ பிரயோஜனமாய் இருக்கும்படியாக உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. You would have got this royal position, for this இது time. யாருக்கு தெரியும்? Who knows about it? நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். If you keep silent at this time, the help for the Israel Jews that will come from any other. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். But you and your father's house will destroy. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நம்மளை உண்டாக்கினவர், he made us. நம்மளை உருவாக்குகிறவர், The forming நமக்கு துணை செய்கிறவர், God help us. நம்மளோடு கூட இருக்கிறார். He is with us. அவருடைய மனதை நாம் விளங்கி கொண்டு Understanding his mind, நாம் செயல்பட வேண்டும். we should work. அப்படி செயல்படும் போது When we work like that, பயம் நம்மளை ஆட்கொள்ளாது, the fear will not occur. உலகம் நம்மளை ஆட்கொள்ளாது, The word will not occur. ஆண்டவருக்கு அந்நியமான காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ளாது. The strange thing against
நாம் எப்பொழுதும் நம்முடைய தெய்வத்தோடு கூட இருக்கலாம். Always we can be with God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான் ஊழியத்துக்கு வந்து 3வது வருஷம். Third year of my ministry. அப்போ கொஞ்ச நாள் நான் தண்டார்பேட்டை பெய்த்தோம்னு இருந்தேன். For a while I was in Thandiarpet, Paithon. பால்லாம் இப்போ அந்த இடத்துல கிடைக்க ரொம்ப கஷ்டம். It is very hard to get milk. ஒரு லாரியில் வந்து பால் இறங்கும், ஒரு பெரிய கேன் வச்சுருப்பாங்க, தொட்டி மாதிரியே இருக்கும். The lorry, from the lorry milk is come, there is a, இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி உள்ளே போட்டிருப்பான். they would have put this much vessel. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய ஃபெய்த்தோமுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த வழிபறி கொள்ள நடக்கும். In front of our faith home, always the robbery you talk is to occur. ஒரு பெரிய கேன் எடுத்து அன்னைக்கு நான் 10 லிட்டர் பால் வாங்க போனோம். Taking a big can, I went to get a 10 liters of milk. நைட்டு 3 மணிக்கு At night, வெடிகாலம் பால் வாங்கிட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சோதர ஜெபத்தில் உட்காரணும். after getting the milk, then only I should sit in the morning praises. சைக்கிள் கிடையாது, No cycle, எந்த வண்டியும் கிடையாது. no any vehicle. ஒரு கார் இருந்துச்சு, அது ஓட்ட கார் மூலையில் கிடக்கும். There was a car, it is a old one, in the corner it was. அப்போ நான் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். I used to take the money and go there. பெரிய பெரிய லாரி 2 ரோட்டு ஓரத்தில் நிற்க வச்சிருக்கோம். அதில் 50 பேரும் நிறைய பேர் குடிச்சிட்டு சீட் ஆட்டி உட்காந்துருப்பான். Big lorries in both the sides, it is set over there. என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். What I experienced in my life, I am saying about this. நான் எனக்கு வந்து அப்போது 22 வயசு 21 வயசு, எனக்கு ரொம்ப சின்ன பை. At that time, I was a small boy at the age of 21. அந்த கேன் எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே எனக்கு பயமாக இருக்கும். பால் காசு கையில் இருக்கேன். When I take the can and come out, I used to get fear because of எத்தனையோ money. காரியங்கள் என் கண் முன்னே நான் பார்த்துருக்கேன், அங்கே நடந்த சம்பவம். Many saw the thing, it has happened there. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. சாமி நீ என் கூட வரணும் ஐயா, The Lord, you should come with me. நான் உன்னை நம்பி தான் போகிறேன். Trusting you, I am going. நீங்கள் அது எந்த அளவுக்கு கிரகிப்புன்னு எனக்கு தெரியாது. In which level you will observe, I இப்போ don't know. ஒரு 2 பேர் நடந்து போனால் அந்த செப்பல் சத்தம் கேட்க பாருங்க. How we hear the chapel voice as a two are walking. இன்னொரு ஆள் நடந்து வர செப்பல் சத்தம் என் காதில் கேட்கும். I used to hear the chapel voice of another person walking. கேட்டுக்கு வெளியும் போது ஆரம்பிக்கும். It will start with பால் me. கடைக்கு போன உடனே அந்த சத்தம் இருக்காது. When I reach there, the தெரியும் அந்த ஜனம் கூட்டமாக இருக்கும். அந்த ஜனத்தினுடைய கூட்டத்தை விட்டு தள்ளி வந்த உடனே இந்த சத்தம் என் காதில் கேட்கும். the crowd of people, after leaving that crowd, these voices. கேட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த சத்தம் இருக்காது. Then I come to the faith home, the voice is not அதுபோல் bigger. நான் எத்தனையோ நாள் அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். Many days I was preserved in that தேவனுடைய மனதை நான் விளங்கிக் கொள்ளணும். place. We should understand the mind of God. அப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு வச்சுங்களேன், If you hear such a voice, தேவனுடைய மனதை நான் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் if we should understand the mind of God, நாம் எப்படி நினைக்க வேண்டியது இருக்கும்? how we should think. வேறு ஏதோ ஒரு ஆவி நம்ம கூட வருது. Another spirit, it is coming with us. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஆயிரும். On the fearful man, on the darkness, it is a devil. இது போல் நான் நிறைய காரியங்களை சொல்லலாம். Like that, I can say many things. பண்ணக்காட்ட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது When I was doing the ministry in Pannekadu, எனக்கு 24 வயசு. I was at 24th அப்போ age. தனி வீடு. It is a lonely house. அப்போது வீட்டு ஓனர் வந்து வீட்டை மாற்ற சொல்கிறாங்க, காலி பண்ண சொல்கிறாங்க. The house owner asked to vacate the house. ஒரு இடம் வாங்கினேன், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண காசு இல்லை. We are for purchasing the place, advance was given, no money to repay. நடத்துக்கு வர சொல்லிட்டாங்க, அங்கே வேலை ஆரம்பிச்சிட்டு புது இடத்துலன்ட்டாங்க. Leaders said, you start the work in the new place. ஃபெய்த்தோம் இருந்தால் If you are in the faith home, வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லுவான். the house சரி, owner அவனுக்கு மறைஞ்சிட்டு புது இடத்துக்கு போனோம்னா hiding him, we go to the new place. ரிஜிஸ்டர் முடிக்காத என் இடத்துல நீ காலை வைக்க வேண்டாம், வெளியே போ அப்படின்னு. Without a registration, you should not put your leg, you go out to the அப்போ எங்கே நிற்கிறது? where to stand. யோசித்து பாருங்க. Think yourself. நான் ஒரு நாள் ஒரு 11 மணி இருக்க நைட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். At night 11 o'clock, one day I was praying. நான் எப்படி உட்கார்ந்துருக்கணும் அதே போல் என்னுடைய பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கு. How I was sitting like that, another man, he was sitting with me. ஒரே சத்தம், Only one voice. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with thee. அல்லேலூயா. Hallelujah. கிட்டத்தட்ட 5 குடும்பம் தான் அங்கே. Near about only 5 எனக்கு families. மாதத்துக்கு 200 ரூபா தசமாக ஒருத்தர் கொடுப்பாரு. Monthly tithe, it is 200 rupees. ஒரு ஐயா 25 கிலோ அரிசி கொடுப்பாரு. One brother used to give. ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு 200 ரூபா காசுக்குள்ளே தான் கிடைக்கும். Within 200, I used to get money. இதை வைத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த இடத்துல 95வது வருஷத்தில் ஆண்டவர் வேலை செஞ்சார். Keeping that beyond 7 lakhs of the rupees, அந்த God பணம் made the work. அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சதோ தெரியாது. I don't know from where the அதுக்கேற்ற மனுஷர் எங்கிருந்து வந்தாங்களோ தெரியாது. for that where the people came, I don't know. திடீர்னு பைக் வரும், 2-3 பைக் வரும். Suddenly 2-3 bikes used to come. கொடைக்கானல் இருந்து ஆட்டு வருவாங்க. From Kodaikanal people used to come. அவங்களே கொத்தனாரு, அவங்களே கையால் வருவோம், எல்லாம் செஞ்சு அன்றைக்கு செய்ய வேண்டியதான வேலையை சீக்கிரம் வேகமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. They only the mason, they only the helping people, speedily they will come and do the work and go. ஆச்சரியமாக இருக்கும். It will be wonderful. திடீர்னு
நடு ராத்திரியில் மணல் வந்து நிற்கும் லாரி. In midnight, sand lorry is எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியம் வந்துருச்சு, அதை சொல்லிட்டு இருக்கேன். no time. I have to say the thing. அந்த குளிரில் எவனும் வரமாட்டான். In the cold, children. அப்படி வந்தாங்கன்னு சொன்னால் ட்ரிபிளாக சம்பளம் கொடுக்கணும். If they come, we should give them. அந்த லோடு இறக்குறதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் If we should give 1000, 3000 ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு. we should give 3000. எனக்கு 10 ரூபா காசு கூட என் பாக்கெட்டில் இருக்காது. There will not be 10 rupees in my pocket. அப்போ நான் யோசிப்பேன், ஐயோ லாரி வந்துருச்சே, Then I should think the lorry came. நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? Lord, what I will do? ஓ விசுவாசத்தில் பின்ன ஒரு டோர் தான் திறக்கும், மற்ற சைடு டோர்லாம் திறக்க முடியாது, பெரிய லாரி. It is a big lorry, only one door can be opened. நான் சொல்லுவேன் டோரை திறங்க அப்படின்னு. Open the door, I should say. லாரியில் ஏறி நின்று ஒன்று After I will climb up on the lorry. நான் மணல் அள்ளி கீழே போடுற சத்தத்தை பார்த்துட்டு Hearing that, I am pouring out the water. ஒரு ஆர்சிக்காரங்க One RC, அந்த ஐயாவும் மகனும் வருவாங்க. that brother and his son is. நான் அவங்கள கூப்பிடவே மாட்டேன். I will not call them. கொஞ்ச நேரத்தில் 3 பேரும் சேர்ந்து இறக்கிறோம். Within short while 3. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறத நாம் சரியாக விளங்கி கொள்ளணும். We should understand the God He is with us correctly. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். I'm saying for இந்த இடத்துக்கு நான் மாறுவதற்கு மாற்ற எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே before saying there is a transfer to here. இரும்பு ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் இருக்கிறேன். I was in the servants meeting, workers meeting in Irumliu. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பரமக்குடி ஃபெய்த்தோம் இது இல்லை. It is not the faith of 8 or 10 years before I seen this. முன்னாடிலாம் மரம் வச்சதே எனக்கு தெரியல. I was not knowing the trees it is planted in the field. ஆண்டவர் இந்த இடத்தை காட்டினார். God showed this place. இதில் உள்ளதான சில ஆவிகளையும் கத்தர் காட்டினார். God has shown some spirit over அப்போ here also. நான் பக்கத்து பெட்டில் இருக்கிறதான ஒரு ஊழியக்காருக்கு சொன்னேன். Nearby bed to servant of the God I said. அவர் அதுக்கு ஆப்போசிட்டான காரியங்களை சொன்னார். He was saying the opposite thing of that. நான் இங்கே வந்து இறங்கின போது தான் இன்னும் உள்ளதான காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். After that I stepped down to here, then only the God revealed the thing that is here. உனக்கு தான பயம் போகும்படியாக இந்த காரியத்தை உனக்கு சொல்லப்படுது. It is said that the fear that is in you that should go. உனக்கு தான அவிசுவாசம் நீங்க முடியாது இந்த காரியம் உனக்கு சொல்லப்படுகிறது. To remove the unbelief, this matter is said that தெய்வ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிறதான உன்னுடைய துணிகரமான காரியம் உன்னை விட்டு நீங்க முடியாக இந்த வார்த்தை உனக்கு சொல்லப்படுகிறது. this word it is said to you, to the thing that is contrary against the will of God, it is said unto you. நம்முடைய மத்தியில தீர்க்கதரிசன வார்த்தை உண்டாச்சு. There was the prophecy. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, You not chosen. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். I caught your right hand. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். God only saw. தேவன் தான் நம்முடைய வலது கையை பிடித்து இருக்கிறார். God only caught your right hand. நம்முடைய அழைத்தவர் மனுஷன் அல்ல. The God who called is. நம்மளை அழைத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். He that called us, he. நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்கினவர் நம்முடைய தேவன். The God who it is a creator. இந்த வனாந்தரத்தில் நம்மளை அனாதியாய் விடுகிற தேவன் அல்ல. He is not the God to forsake us. நம்மளை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. He is not the God to leave us in the. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. ஒருவேளை நீ ஊழியக்காரியா இருக்கலாம். Sometimes he may be the worker. தேவனுடைய ஜனங்களா சகோதரனாக இருக்கலாம். He may be the people of நீ God. தேவனுடைய மனதையும் தேவனுடைய சித்தத்தையும் விளங்கிக் கொள்வாயானால் If you understand the will and the mind of God, உலக மனுஷர்கள் பயப்படுகிறது போல வீணான காரியத்துக்கு நீ பயப்பட மாட்டாய். like the worldly people for the unwanted thing they are fearing. You will தேவனுடைய மனதை நீ விளங்கி கொண்ட பிற்பாடு after understanding the mind of God, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாத பிரயாசங்கள் வாஞ்சை தாகு உனக்குள் உண்டாகும். there will be the desire and longingness to do the thing that is pleasing unto God. துணிகரமான காரியங்கள் ஒன்று நம்முடைய ஜீவிதத்தில் வராது. The willful thing that will not happen in our life. கிரியைகள் மாத்திரம் அல்ல, Not only the word, நம்முடைய மனதிலும் வராது. in the mind even it will not come. நம்முடைய எண்ணங்களும் In our thought, நம்முடைய பார்வைகளும் our sight, நம்முடைய செயல்களும் our deeds, தேவன் நம்மளை உருவாக்கத்தக்கதான விதத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கும். it will be that to fulfill the work of the God we will submit. நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல From the depth of the heart, தேவன் நம்ம இந்த பாதையில் நடத்துகிறார். the God he is leading this way. அவர் நம்மளை உருவாக்க முடியாது நடத்துகிறார். To make us, he is leading us. நம்ம ஏசாயில படிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை, There is a word we are reading in Isaiah. நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்துவார். Every day he will lead you. அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? நித்தமும், அதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் கடைசி வார்த்தை சொல்றேன். The last verse. ஏசாயா 58:11. ஆ, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பைபிள் வச்சுருக்கோம், அந்த பைபிள் எடுத்து படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 58:11. 58:11. பைபிள் எடுத்து படிக்கணும். பைபிள் எடுங்க, Take the Bible. படிங்க சிஸ்டர் ஒரு வாட்டி கூட.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேவனுடைய மனதை நாம் விளங்கிக் கொள்ளணும். We should understand the mind of God. தேவன் நம்மை நடத்துகிறார். God is leading us. ஆரம்பம் அது கஷ்டமா இருக்கும். In the beginning it will be very ஆனா hard. ஒரு வற்றாத ஒரு நீரூற்று உண்டாகும். There will be the spring of water. தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். The hand of the God will be. நாம் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றப்படுவோம். We will become useful unto அநேகருக்கு ஆசீர்வாதமா நாம காணப்படுவோம். we will be a blessful unto many. அதெல்லாம் கொண்டு வந்து பிசாசு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். The devil bring everything and make us a null. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக அடிப்பாங்க. He will go against the will of the God. அது ஏதேன் தோட்டத்தில் உண்டாச்சு. That happened in Eden. ஆண்டவர் ஆதாமுக்கு ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு சொன்னார், The Lord said to the first man, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய். on the day you eat that fruit, you will surely die. பிசாசுடைய வார்த்தை என்ன? What was the word of devil? சொல்லுங்க. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? Whether ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க நாளில் நீ சாகவே பிசாசு என்ன சொன்னாப்போ? what the devil said? இந்த கனியை புசிக்க நாளில் On the day you eat this நீங்க fruit, சாகவே சாவதில்லை. surely you will not die. நீங்க யாரை போல மாறிடுவீங்க? Whom like you will become? தேவரே போல மாறிடுவீங்க. You will become like God. தேவன் நம்மளை உண்டாக்கும் போது அவருடைய சாயலா தான் நம்மளை உண்டாக்கினாரு. While the God was making us in His image, only He made us. மேடம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. Madam also became. மேடத்து மூலியமா சாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாரு. Why that madam Sar also? ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. Both were hiding there. சொல்றேன், கன்னத்துல கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. இது தேவனுடைய சமூகம். Don't put the hand under your cheek and you should not sleep. It is the presence of God. தேவன் நம்மளை நடத்துவார். God, He will lead you. நீ இப்படி தேவ சமூகத்தில் தூங்கிட்டு சொன்னா தேவனுடைய வழிகளை எப்படி அறிய முடியும்? If you sleep in the presence of the God, how can you understand the ways of Lord? ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு எப்போ தூக்கம் வந்துச்சு? ஆழ்ந்த நித்திரை வந்துச்சான். When there was a deep sleep taken place for Abraham, நான் நைட்டு சொன்னேன் உங்களுக்கு. night I said to you, ஆதாமுக்கு எப்போது ஆழ்ந்த நித்திரை வந்துச்சு? when Abraham, அவனுடைய ஆராதனை சரியில்லாத போது, when his service was not correct. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதனால் ஒரு பெரிய சாபம் உண்டாச்சு. Because of that, there was a அவனுடைய பின் சந்ததியார் சாபத்துக்குள் ஆனாங்க. his later generation. அதனால் தேவனுடைய மனதை நாம் சரியாய் விளங்கி கொண்டு ஜீவிக்கணும். பிரியமானவர்களே, Beloved, we should understand the will of God correctly and we should live. அப்படி நாம் உணராம இருந்தா, If we don't understand like that, தேவனுடைய மனதை நாம் விளங்கி கொள்ளாம இருந்தா, if we don't understand the mind of God, தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற முடியாது. we cannot receive the mercy of அதான் God. இன்றைக்கு தூதனுடைய முதல் காரியம். The first thing, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் prophetical book of Isaiah, 27ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை படிங்க. the chapter 27, 11th verse. அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இங்கு நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம என்ன படிச்சோம்? What we read in the Isaiah, prophetical book of Isaiah 42, உன்னை உண்டாக்கினவரும் he that made you, அவன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். formed you in the womb of mother. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன படிச்சோம்? At the same time in the Isaiah, the 27, 11th verse, தேவன் அதுக்கு இறங்க மாட்டாராம். படிங்க, மறுபடியும் படிங்க. God have mercy on us. அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல. அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதுக்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் கிருபை செய்யாமல் இருப்பார். He will not show favor unto that. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம், The people of the God who created by Him. நாம் தேவனுடைய கிரியைகளை உணராம நம்முடைய மனசு மாம்ச விரும்புகிற பிரகாரமா ஜீவிக்கிற போது, Not understanding the mind of the will of the God and doing according to the mind of நம்முடைய மனசு மாம்ச விரும்புகிற பிரகாரமா ஜீவிக்க நாம் பிரயாசப்படுகிற போது, when we try to live according to our mind and the flesh, நம்மளை உண்டாக்கினவர், He that created, நம்மளை உருவாக்கினவர் He that formed us, நமக்கு இரக்கம் செய்ய முடியாது. He will not have mercy on us. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக எத்தனையோ சந்தர்ப்பங்களை கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். In order to our deliverance, God interceded with us in many times. தகாத காரியம் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். When we do the unwanted things, நீ செய்யறதான காரியங்கள் சரியில்லை என்று அவர் சொல்லுகிறார். He says, whatever you do, it is not correct. உடனே நாம் அதை உணர்ந்து நாம் செயல்படணும். Immediately knowing that, we should work. அப்படி உணர்வுள்ளதான அந்த தேவனுடைய மனதை உணர்ந்துக்குள்ளதான தெரிந்து கொள்ளக்கூடியதான மனது நமக்குள் இருக்கு என்று சொன்னால், If we have the mind to know and understand the mind of
தேவன் நமக்கு இறங்குவார். God will have mercy on us. தேவன் நமக்கு கிருபை செய்வார். God will show the உணராம not understand. நம்முடைய மனுஷகத்தில் போவோம் என்று சொன்னால் If we go according to the carnal, அந்த ஸ்திரீகள் வந்து உழந்து போனதை தீ வைத்து கொளுத்துறது போல பிசாசு நம்மளை கொளுத்தி விடுவான். as a woman come and they have burned with a fire, devil will come and fire us. உலகம் நம்மளை சாம்பலாக்கி போடும். The world will make us ash. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. பக்தனாகி யோபுடைய சப்ஜெக்ட் நான் படிக்கிற போது When we study about the subject of devout Job, அடுத்த காரியம் அவர் தான் வராரு. nextly he is coming. இதுக்கு ஒப்பான இப்போ முதல் காரியத்துக்கு சொல்றேன். For the first thing I say, தேவன் யோபையும் யோபுக்குண்டான எல்லா உடைமைகளையும் வேலியடித்திருக்கிறவர்களும் சத்துரு ஒண்ணுமே தொட முடியல. till the time whatever of the Job and his property, when the God put the hedge and kept that up, there was no enemy there. அவனையோ அவனுடைய பிள்ளைகளையோ அவனுடைய உடைமைகளையோ பிசாசால் தொட முடியல. The devil could not touch him or his children or his அதான் property. பிசாசு தேவனிடத்துல போய் கேட்கிறான். Devil goes to the God and asks there, யோபுனா உன்னை விருதாவாக அவனை பின்பற்றிட்டு வரான். whether vainly Job is following you, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலியடிக்கவில்லையோ? are you not a hedge fence surrounding he and his all that possession? தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்று சொன்னான். If the protection of the Lord it is not தேவனுடைய there, இரக்கம் நமக்கு இல்லை என்று சொன்னான். if the mercy of the Lord is not தேவன் நமக்கு இறங்காமல் போவார் என்று சொன்னான். there, the God don't have mercy. அதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. There will be the great judgment that will அந்த இரக்கத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். we should experience அவருடைய கிருபை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். we should experience that grace. இன்னும் தேவன் நம்மை உருவாக்க வேண்டும். Still the God should make us, இன்னும் நமக்குள்ள அவர் நம்முடைய புதிய சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும். still he should make us a new creation. அதற்காக தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். For that understanding the mind of the God we should submit ourselves. இயேசுவுக்கு முன்பதாக ஒரு பெரிய பாடுகள் இருந்துச்சு. There was a great suffering before Jesus. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்ததான ஜெபம் நமக்கு தெரியும். We know the prayer he prayed in the Garden of Gethsemane. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் Father, give this cup may be removed from me. என்னை விட்டு நீங்கட்டும். Let it be removed. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, But not according to my உம்முடைய will. சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். Let thy will be done. தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு தன்னை நொறுக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். Knowing the mind of the God for his punishment he submitted himself. அப்படி ஒப்பு கொடுத்ததான இயேசு The Jesus who submitted, பாடுகள் வந்தது, the time came, அவமானங்கள் வந்தது, the reproaches came, நிந்தைகள் வந்தது, the shames came. சகிக்க கூடாதான காரியங்கள் உண்டாருச்சு. There was a thing taken place he cannot அந்த bear. பாதி அவர் போனதுனால As he went through சாத்தானுடைய தலையை நசுக்கினார். he bruised the head of Satan. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். He swallowed death as a victorious one. சிங்காசனத்தை அவர் சுதந்தரித்தார். Inherited the throne. தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான பாதையில் நாம் கடந்து செல்லும் போது When we go through the way that is set for us, பாடுகள் வரும், the sufferings will come. நிந்தைகள் வரும், Reproaches may come. அவமானங்கள் வரும், Shames may come. வியாதிகள் வரும், The sickness may come. பலவீனங்கள் வரும், Weakness may come. தரித்திரங்கள் வரும், Poverty may come. இன்னும் மற்ற அநேக காரியங்கள் வரும். Many things ஆனா will come. தேவனுடைய மனதை நாம் விளங்கிக் கொண்டு தேவன் நடத்துகிறதான பாதையில் நாம் கடந்து சென்றால் Knowing the mind of the God and go through the way that is led by the Lord, எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார். God will change everything as a victorious one. ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். Will change as a blessing. அப்படிப்பட்டதான் நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. நாம் தெய்வத்தினுடைய பகுதியில் நாம் தேவனுடைய மனதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். In the sight of the God, we should know the mind of God and live. உபாகமும் 32ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை எழுதிக்கிறேங்க. உபாகமும் 32:28. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Jeremiah 4:22. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21 23 வரலாம். Romans from 1st chapter. நாம் சரியான உணர்வு உள்ளவர்களாக மாறணும். We should become having a good understanding. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. நாம் குயவன் உள்ளதான கையில் உள்ளதான களிமண்ணை போல் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We should not forget we are as a clay in the hand of the potter. இரண்டாவது யோபை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I say about Job. யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. Book of Job 10th chapter 9th verse. யோபு 10:9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். மறுபடியும் படிங்க.
களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் களிமண்ணைப் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். என்னை திரும்பவும் தூளாக போக பண்ணுவீர் என்பதும் நினைத்தருளும். Remember that again you will bring me into dust. அப்போ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning for this? நான் உம்முடைய கரத்தில் உள்ளதான களிமண், I am the clay that is in your hand. என்னை உருவாக்க உன்னால முடியும், You can able to make me. என்னை சாம்பலாக்க உன்னால முடியும். You can make me as a dust. அதான் யோபு தேவனுடைய மனதை விளங்கி கொண்டதான விதம். That is the way Job understood the mind of God. உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே கன்னத்தில் கை வைக்க கூட நான் சொல்லிட்டே இருக்கேன். I am saying don't put the hand under your cheek. ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, Hear the word of God. அதான் நமக்கு விடுதலையை தரும். That will give the deliverance. நான் இப்போ ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேன். I say I experienced now. 2002 In the year 2002. நான் தேனியில் 2வது முறையாக இருக்கிறேன். Second time I was in Theni. 2 காலம் நடக்க முடியல. I could not walk by both legs. எனக்கு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய சரீரம். Then only I got this huge body. எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை. No, the will to do the ministry. ஒரு பக்கம் வேதனை, One side pain. ஒரு பக்கம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. There is another situation not able to walk. அப்போ நான் ஆண்டவரத்தில் கேட்டேன், Ask unto God நான் இந்த ஊழியம் செய்யவா வேண்டாமா? whether I shall do the ministry or not. நீங்கள் என்னோட கூட பேசணும். You should speak with me. போராடிட்டே இருக்கிறேன், I must try. ஒரு பதிலும் வரல. No answer. ஓ மெல்லமாக தான் நடக்க முடியும், I could walk ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்க முடியும். by step only. ரூமில் தான் ஹாலுக்கு போயிட்டேன். I went from room to hall. அங்கே போய் ஜெபிச்சேன். I went there and prayed. ஒரு பதிலும் கிடைக்கல. No answer. நான் சொல்லிட்டு ஆண்டவரத்தில் நான் இந்த ஹாலில் உள்ளுக்குள்ளவே சுற்றி வருவேன், 3 முறை சுற்றி வருவேன். அதுக்குள்ள நீ எங்கிட்ட பேசணும் ஆண்டவரேன்னு. I said to God, I will walk through 3 times in the hall. Within that you should speak with me. முதல் ரவுண்டு முடிஞ்சிச்சு. First round it was. 2வது ரவுண்டு முடிஞ்சு 3வது ரவுண்டு தொடங்க போகுது. Second round finished. That third round is about to start. ஒரு சத்தம், A voice. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து Trusting upon the man. மாம்சமானது தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு Having the strength of flesh. கத்தரை விட்டு விலகி போகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார். The man go astray from God is a cursed one. நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா, Why I say this? ஏற்ற வேளையில கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கணும். The right time the word of அப்ப God. ஏற்ற வேளையில கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னால் In the right time the word of the God will protect us. கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்கணும். We should walk hear the voice of God correctly. நீங்க நினைக்கிறீங்க நம்ம தூங்குறதுனால பெரிய சாமர்த்தியசாலி நினைக்கிறீங்க. You think us we are sleeping we are a great one. பாஸ்டர் ஜோயில் சொன்னார், நம்ம பாஸ்டர் சொல்லி இருக்கிறார் ஒரு முறை. Pastor Joel, even our pastor also one time said. கர்த்தருடைய வருகை வந்துட்டு போயிருச்சா? The days coming of the Lord came and gone. ஒரு அம்மா கர்த்தருடைய வருகையில போல One mother did not went to the போய் coming of God. வீட்டில் உள்ள பைபிள் எடுத்து பார்க்குறாங்களா? Taken the Bible in the house and see. பைபிள் ஒரு வார்த்தையுடைய எல்லாம் வெள்ளை பேப்பரா இருக்கான். There is no word in the Bible. It was a white paper like that. கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதான ஒரு கொடிய பஞ்ச காலம் இருக்கு. There is a so famine that we cannot hear the word of God. தெய்வ சமூகத்தில் தூங்குறது நீ பெரிய சாமர்த்தியசாலி நினைச்சிட்டு இருக்கீங்க. You don't think you are a able one sleeping in the presence of God. அது போல ஒரு பயங்கரமான ஒரு பகுதி வேற ஒன்றும் இல்லை. Those sign like that, there is nothing like that. தயவு செய்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், Kindly often I say, சாத்தான் நம்மளை ஆட்கொள்றான்றது மறந்துடாதீங்க. don't forget Satan, he is ruling you. கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எப்போதும் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கணும். Always you should have the desire and the longing to hear the word of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்காவிட்டா If we don't hear the word of God, நம்முடைய ஜீவியம் பக்குவப்படாது. our life that will not சோதனை பாடுகள் வரும்போது நிற்க முடியாது. at the time of the trial, the temptation we can stand. நிர்பந்தமான நிலவரத்தில் நிற்க வேண்டியது இருக்கும். We would have been in the miserable state. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உணர்வுள்ள ஜனம் இல்லை என்று சொன்னால் If we don't have the அது உண்டாக்கினவர், அதை உருவாக்கினவர் அதுக்கு இறங்க மாட்டார். the God who made and formed, he will not have mercy. 50ஆம் சங்கீதத்தில் நாம் ஒரு வார்த்தை படிக்கிறோம், So that only we read. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் என்று சொல்றார். You thought that I will be like you. நம்மை போல அவரும் வெளிப்படுவார். He will appear like us. தயவு செய்து தெய்வ சமூகத்தில் தூங்கி நீங்க உங்களுக்கு சாபத்தை வாங்கிக்கிறாதீங்க. Kindly don't sleep in the presence of the God and don't receive the curse. யோபு சொல்லுகிற போது, When Job was saying, களிமண்ணை போல நீ என்னை உருவாக்க முடியும், you can make me as a clay. உருவாக்குனதான என்ன சாம்பலாகவும் ஆக்க முடியும். You can make me as a dust that you made. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதான் அவர் சொல்லுகிற வார்த்தை. That is a word said by me. நான் வசந்த மாத்த சொல்லிட்டு போறேன், இருப்பிடம் தெரிஞ்சா நீங்க எழுதிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். Only read, I say the word, if you know the place. நான் போகும் பாதையை என் நேசர் அறிவார். My beloved knows where I go. யோபு சொன்ன வார்த்தை, The words have been told. நான் போகும் பாதையை என் நேசர் அறிவார். The way I go, my நான் beloved போகும் பாதையை என் தேவன் அறிவார். knows. The way I go, my God knows. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God.
ரெண்டாவது அவர் நிறைய காரியங்கள் சொல்றார். எனக்கு என்னுடைய மனதில் வந்த காரியங்கள் சொல்றேன். Many things he say, whatever that come in our mind I say. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, Though he slay me, அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். I will trust in him. என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். I will prove my ways before him. அவரே என் ரட்சிப்பு. He is my salvation. மாயக்காரனோடைய சந்நிதியில் சேரான். The publican he will go to his presence. தேவனுடைய மனதை சரியா யோபு விளங்கி கொண்டார். Job understood the mind of God correctly. நம்மளை உருவாக்கவும் முடியும், He can able to நம்மளை make us- சாம்பலாக்கவும் முடியும். He can make us a dust. யோபுடைய அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நாம் வரும்போது In the book of Job in the last தேவன் portion, யோபை கேள்வி கேட்கிறார். the God asked question to Job. யோபு சொல்ற வார்த்தை என்ன? What is the word said by Job? நான் ஒரு நீசன், I know host. நான் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? What answer can என் I give? கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். By my hand I will shut my தேவனுடைய மனதை விளங்கி கொண்டதுனால தான் As he understood the mind of God, தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு கேள்வியும் அவன் கேட்க முடியல. அந்த நேரத்தில் at that time before God he could not ask any question. அதுக்கு முன்னாடி அவன் கேட்டான். Earlier he asked. ஆனா அந்த வழியில் அவன் கேட்கல, நான் நீசன் என்று தன்னை ஒத்துக்கொள்கிறான். In that time he accepted himself that he அதே is போல நாம் தேவனுடைய மனதை விளங்கி கொண்டால் like that. If you understood the mind of தேவனுடைய God, பாதையில் செல்லலாம், we can go any way. உருவாக்கப்படலாம். We can be made. தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் நமக்குள் வராது. The thing contrary to the God, nothing will come in us. யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் ஒன்று வாசி. Job 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா விளங்கிட்டான். Correctly understood. இந்த சோதனை எதுக்கு வந்தது? Why this trial இந்த came? பாடுகள் எனக்கு எதுக்கு வந்தது? Why this afflictions came? இந்த இழப்பு எனக்கு எதுக்காக வந்தது? Why this weakness came? நான் வீணாய் பயந்தேன். Feared without any reason. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:2 நாம் என்ன படிச்சோம்? What we read the book of Isaiah 44:2. என் தாசனாகி யாக்கோவே, Oh my servant Jacob. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, Oh Jeshurun, chosen by me. பயப்படாதே. Fear not. அப்படி வீணான பயம் வரும் என்று சொன்னா When the unwanted fear அது உனக்கு came, நேரிடும். that will occur. நீ தேவனுடைய மனதை விளங்கி கொண்டு Knowing the mind of God, விசுவாசத்தில் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பினா, build our life in the faith. விசுவாசத்தில் நம்ம அறிக்கை செய்தா, If we converse with our faith, ஆணித்தரமா தேவனிடத்தில் நம்ம நம்பிக்கையா இருந்தால் with a deeper way, trust in the God, தேவன் நம்மளை நடத்துவார். God he will lead us. தேவன் நம்மளை பாதுகாப்பார். God will protect us. அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், He made us. அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், He formed us. அவர் இன்னும் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். He is able to lead us. அப்படிப்பட்டதான ஒரு மேலான நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்கணும். We should live having such a அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. that the hope will not put யோபு us shame. தன்னுடைய தேவனுடைய மனதை விளங்கி கொண்டார். Job understood the mind of God. என்னை உம்மால் உருவாக்க முடியும் ஆண்டவரே, Lord, you can make me என்னை God. உருவாக்குறதான பகுதியிலும் கூட என்னை சாம்பலாக்க முடியும். In the way of making me, you can make me a dust. என்னை கட்டவும் இடிக்கவும் உன்னால முடியும். You can build me and you can destroy me. நீங்க அப்போ எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நான் வரும்போது When we come to the prophetical book of Jeremiah, 18ஆம் அதிகாரத்தில் 18th chapter, 7-8 வசனம் படிங்க. 7 and 8. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். 9-10 கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. நம்மை போல் அவர் இருப்பார். He will be like us. தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ளணும். We should understand the mind of நாம் God. தவறு செய்யும் போது, When we commit சில புத்திரங்கள் வரும்போது there is a foolishness. கர்த்தர் நியாயம் தீர்க்க முடியாது ஒப்பு கொடுக்கிறாருன்னு வச்சுருங்க. If the God he is allowing for the judgment, உடனே நாம் மனஸ்தாபப்பட்டா, if we repent immediately, நாம் இப்படி தவறு செஞ்சுட்டு ஆண்டவரை என்னை மன்னி என்று கேட்டா if you say God I committed a mistake, forgive me, அவர் நம்மளை மன்னிப்பார். he will forgive us. அதை நாம் சரியா விளங்கிக் கொள்ளணும். He should understand it. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். God said he will bless us. பல சந்தர்ப்பத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். In many times he said I will bless you. அது உண்மைன்னு சொல்லக்கூடிய இங்கே கைத்துக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்களா? Whether you receive that blessing, பல சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் எப்படி சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. many times the God says I will bless you. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? Whether we receive that blessings, அப்படி இருந்தால் கைத்தை அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இது விசுவாசத்தின் அல்லேலூயா. it is a hallelujah of faith. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. என்று சொன்னால் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பதாக தான் சொன்னார். For blessing us, the God said like this. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். It is pleasing the God
God. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாம போகிற போது When we show the disobedience to the நான் voice of God, ஆசீர்வதிப்பேன் அருள் செய்வேன் என்று சொன்னதான வார்த்தையை நான் செய்யாதபடிக்கு நானும் மனமாறுவேன் ஆண்டவர் சொல்றாரு. God says that I will bless you, I will repent myself that I will not do the blessing unto you. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு நாம் செயல்படணும். So that we should understand the mind of God and work. இன்னும் யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க எழுதிக்கிறீங்க. Still you wrote it down, Job 31 and the 29:6. அடுத்த காரியம் சொல்றேன். Next thing I say. 119ஆம் சங்கீதம் Psalm 119 71ஆம் வசனம். 71. 119ஆம் சங்கீதத்துல 71ஆம் வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது தாவீதினுடைய சங்கீதக்காரனுடைய வார்த்தை. It is a word of David the psalmist. தேவனுடைய மனதை விளங்கி கொண்டதனால அவர் அந்த வார்த்தையை சொல்றார். As he understood the mind of God, he says that. ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது. In a place there was a convention. அது ஒரு ஃபாரின் கன்வென்ஷன். அது It was a foreign convention. நான் சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கேன். I only heard by saying. அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, எதிர்பாராதத்தில் ஆட்கள் வந்துட்டாங்க. Many people came over there. அப்போ ஒரு பிரதரத்தில் போயிட்டு உங்கள் ரூமை கொடுத்துருங்க, உங்கள் கட்டில் கொடுங்க, இப்படி மற்ற சீனியர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். Brother, it is said, brother, give your card, the senior to you, he came here. அவர் உடனே சொல்ல, வேறு யாரும் இல்லையா, நான் ஒரு ஆள் தானே கிடைச்சேன். Suddenly he said, whether there is no anyone, only I am here. அவர் முறுமுறுத்தார். He started murmuring. ஆண்டவருடைய வீட்டில் இருக்க முடியாமல் போயிடுச்சு. He was not able to be in the house of God. சில உபத்திரங்கள் வரும், There are some நம்மளே ஏம் பண்ணி வரும். there will be the unwanted reproaches. அது ஒரு மனுஷிகமாக இருக்கும், That may be the அது human one. பிசாசுடைய காரியமாக இருக்கும். That may be the devil's thing. டைரக்டா நமக்கு நல்லா தெரியும் இவங்க வேணும் தான் செய்யறாங்க. Directly, unwantedly they say doing that, we know that. தேவனுடைய மனதை நான் சரியா விளங்கி கொண்டா If we understand the mind of God correctly, நாம் அமைதியா இருப்போம். we will be quiet. நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவார். For our sake, our God, He will fight for அப்படி us. தங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க நமக்கு தீமை செய்கிறது அறிந்தும் நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய முடியாது ஒப்பு கொடுத்ததான வேளையில கர்த்தர் நமக்கு தந்ததான ஜெயத்தை பெற்றிருந்தவங்க சொன்னா அப்படி யாராவது இருந்த ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தினுடைய பகுதியில் கர்த்தர் நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார். In the sight of God, God kept us as a testimony. நான் வீட்டில் இருந்தாலும் பகுதி சொல்லலாம், ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் அப்படிப்பட்டதான அனுபவங்கள் நிறைய சொல்லலாம். Though I can give the experience when I was the house அப்போ after coming. அந்த சந்தர்ப்பத்தில் சில நிந்தியை நாம் சகிக்க வேண்டியது இருக்கும். At that time, we have to bear some reproaches. வேதனை உண்டாயிருக்கும், சரீரத்தில் வியாதி வந்திருக்கும், The pain, there was some disease, விளைவினம் வந்திருக்கும், weakness in the body. வீண் பழி சுமத்துவாங்க. They used to accuse so wrongly. ஒரு நாள் வரும், One day it will come. நாளானது தன்னுடைய நீதியை விளங்க பண்ணும். The day will reveal His அப்போ ஆண்டு நமக்காக கிரியை செய்தவர்கள் நம்ம மௌனமா இருக்கணும். Till that time, God Father doing அதுக்கு ஏற்றவாறு தேவனுடைய மனதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். according to that level, we should understand mind of God. உபத்திரப்பட்டது நல்லது, It is good for my அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். By that I learned. நாம் தெய்வத்தினுடைய கரத்தில் அப்படி ஒரு மேன்மையான வெளிப்படுத்தலோடு நாம் காணப்பட வேண்டும். In the hand of the God, with having such a revelation, we should be seen. எபிரேயர் Hebrews 12ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை எழுதிக்கிறங்க. 12th chapter 10 and 11th verse. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனமும். First chapter 15 and 16. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கடைசியாக Finally, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிங்க. Hebrews 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு நியமித்ததான அந்த பாதையை அவர் கடந்து போனார். Our God, what was a way set for the Son? இது நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டதான வார்த்தை. It is a word, it is set as an example for us. பிதாவுடைய மனதை விளங்கி கொண்டு Knowing the mind of God, தேவனுடைய பிதாவுடைய பாடுகளுக்கு தன்னை உள்படுத்தினார். he got into the affliction of the Father. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவரை குறித்து சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்குள் நிறைவேறும்படியாக பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Whatever it is said about him, that for the fulfillment about that, he submitted for the அதனால்தான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். So he swallowed death victoriously. சாத்தானுடைய தலையை நசுக்கினார். He crushed and bruised the head of Satan. தடையாய் இருந்ததான அந்த சுவரை அவர் இடித்து போட்டார். He broken down the wall that was அந்த wicked. சிறைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. The veil was torn into two.
ஒரு புதிய மார்க்கத்தை அவர் துறந்தார். He opened a new way. அந்த மார்க்கம் ஜீவனும் புதிதான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. That way, it is said, it is a life and a new way. தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் If we walk knowing the mind of God, நாமும் நம்முடைய ஆண்டவருக்கு சாட்சியாக செயல்படலாம். we can, as a witness, we can work for the God. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்வதே The Christian way, பாடுகள் உள்ளதான மார்க்கம். it is a way of having the affliction. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிற போது About that, when we read in the scripture, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. Father, the destruction of people, perishing people, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவபலனா இருக்கிறது. Father, salvation, saving people, it is the great strength of God. கெட்டு போகிறவருடைய வார்த்தை என்ன? What is the word of the perishing soul? இந்த காலத்துல யார் இப்படி இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்க முடியும்? In this time, according to this truth, who can go? ஊர் ஜனம் நம்மளை என்ன சொல்லுவாங்க? What the worldly people will say? நமக்கு அறிமுகமானவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க? The knowing people, what they will say? நம்ம இப்படிலாம் ஜீவிக்க முடியுமா? Can we live like this? இதுதான் கெட்டு போகிறவருடைய வார்த்தை. It is the word of the people perishing. சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாருடைய வார்த்தை. Those who not accept the doctrine of the cross. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிலுவையின் உபதேசம் என்று சொல்றது The doctrine of cross, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற போது in the gospel of Luke, அது first chapter, மிகவும் கிரகிக்க கூடாதான ஒரு சப்ஜெக்ட். that is a subject that we cannot. மரியாளோடு தேவதூதன் பேசுகிறார். Unto Mary, the angel of God is speaking. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். You will conceive and give a birth to மரியாள் சொல்றாங்க, இது எப்படி நடக்கும்? Mary said, how it நான் இன்னும் புருஷனையும் அறியலையே, still I not இன்னும் எனக்கு விவாகம் ஆகலையே, I'm not married. நான் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும் என்று அவருக்கு மனுஷிகத்தில் கேட்கிறாங்க. In the human way, she is asking, how can I conceive? தேவதூதன் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, The word said by angel, பரிசுத்தாவியானவர் மேல் நிழல் கொள்வார், Holy Ghost shall அதனால் overshadow உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். you. So that is அப்போ coming in you. தேவனுடைய மனதை மரியாளுக்கு வெளிப்படுத்தின உடனே When the mind of the God was revealed unto Mary, மரியாள் தேவனுடைய மனதை விளங்கி கொண்டு Mary, knowing the mind of God, இதோ என் ஆண்டவனுக்கு அடிமை. behold the handmaid of thy God, my God. சகோதரிமார் சொல்லுங்க, Sisters say, சகோதரமார் சொல்லுங்க, brothers say, அப்படி ஒரு கன்னி பெண் கல்யாணம் ஆவதற்கு முன்பதாக கர்ப்பிணியா இருந்தால் பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? such a virgin girl before the marriage, if she is conceived, parents will accept that. கூட பிறந்தவங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? Whether the co-brethren will accept this, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? whether the society will accept அவர் this, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. these are not a problem. எனக்குள்ள தேவ சித்தம் நிறைவேறணும். The will of God should be fulfilled in me. என் பெற்றோரோ என் கூட பிறந்தவர்களோ என் சமுதாயம் என்னை தள்ளினாலும் பரவாயில்லை. So my parent, my co-brethren and the society, தேவனுடைய மனதை விளங்கி கொண்டதனால், as I understood the mind of தேவனுடைய God, அனாதி தீர்மானத்தை குறித்தான வெளிப்படுத்தல் உண்டானபடினால், as I got the eternal purpose of the God, ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதான வார்த்தை சத்தியம் நித்திய நோக்கம் எனக்குள் நிறைவேறினால் போதும் என்று மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார். Mary submitted herself, the fulfillment what it is said by the prophet, it is a fulfilled in my, it is enough. அல்லேலூயா. அந்த மரியாள் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்று வரையிலும் அவள் புகழப்படுகிறாள். Not only on that day, till today, the Mary, she was praised. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ள பைத்தியமா இருக்கிறது. The doctrine of the cross, it is for the foolish. ரட்சிக்கப்படுகிறதான நமக்குள்ளே அது தேவபலம் உள்ளதா இருக்கிறது. For our salvation, it is a strength. நாம் நம்மையே பாடுகளுக்கு உட்படுத்திக் கொள்கிறோம். We get ourselves. தேவனுடைய சித்தத்தை நமக்குள் நிறைவேற்ற முடியாய் பிரயாசப்படுகிறோம். We decide to fulfill the will of the God. அது எப்படிப்பட்டதான் நிந்தையானாலும் சரி, Whatever the reproach, அவமானமானாலும் சரி, be the shame, புறக்கணிக்கப்பட்டதான் நிலவரமானாலும் சரி, be the nature of என்னுடைய ஜீவிதத்தில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டாம். my life, the will of the தேவனுடைய அனாதி தீர்மானம் நமக்குள் எனக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். eternal purpose of the God should be fulfilled. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான நம்பிக்கையோடு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். Such a way with a greater hope they submitted. அதே போல இயேசுவானவரும் தன்னை ஒப்பு கொடுத்தார். Like that Jesus submitted பிதாவுடைய மனதை விளங்கிக் கொள்ள முடியாக, to know the mind of Father. பிதாவுடைய மனதை விளங்கிக் கொண்டதினால், As he understood the mind அவருக்காக அங்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறபடினால், as there is a throne set for him. மறுபடியுமாய் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் தன்னுடைய ஆளுகைக்குள் அவர் ஸ்தாபிக்கப்படுவதான வெளிப்படுத்தல் அவருக்கு இருந்ததினால், As he got the revelation again, he is ruling and the throne should be set up. ஒரு தவறும் செய்யாத பரமபிதா தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். The heavenly Father not committed anything, he submitted ஒரு him. பாவமும் செய்யாததான நம்முடைய பரமபிதாவாகிய நம்முடைய ஆண்டவர் அந்த நிந்தைக்கும் அவமானத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். The heavenly Father not committed any mistakes, he submitted himself for the reproach. பிதாவுடைய மனதை விளங்கி கொண்டபடினால் As understood the mind of அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. to fulfill that
தன் முகத்தை கற்பாரியை போல மாற்றினார். He changed his face as a flint. அவர் உள்ளங்கால் தொடங்கி உச்சதலம் மட்டும் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டது. From the foot to the head, his body was a அப்படி உள்ளங்கால் உச்சந்தலம் மட்டும் இருக்கிறதான ரத்தங்கள் கீழே வடிந்தது. From the feet to the head, the blood it was dropping out of the body. காரணம் என்ன? What is the reason? தனக்கு முன்பதாக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது அவர் அறிந்தார். He was knowing there is a throne set before him. இன்னொரு பக்கம் நமக்காக சுதந்திரமாக கொள்ளக்கூடியதான ஜனத்தை நாம் மீட்போம் என்றதான நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. There was another hope he can say there is a people that are here. அதனால் அவருடைய பாதையில் அவர் ஜெயமாக அவர் காணப்பட்டார். In his way, because of that he was seeing as ஜெயத்தை எடுத்தார். he took the victory. இப்பொழுது நம்முடைய மத்தியில் ஒரு சத்தம் உருவாகி தொனித்துக் கொண்டிருக்கிறது. Now there is a void, it is உன்னை உண்டாக்கினவரும் he that made you, தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் he that formed உனக்கு துணை செய்கிறவருமாகி கர்த்தர் சொல்கிறதாவது, the God who helpeth you, he says, என் தாசனாகிய யாக்கோபே, oh my servant Jacob, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, oh my Jerusalem son, நீ பயப்படாதே, fear not, நீ பயப்படாதே, fear not, நான் உன்னை உருவாக்குவேன், I will make you, நான் உன்னை சிருஷ்டிப்பேன், I will create you. நான் உனக்கு துணை செய்ய வேண்டியதான சத்து நம்முடைய மத்தியில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. There is a voice heard, I will help you. எத்தனை பேர் தேவனுடைய மனதை விளங்கி கொண்டீங்க? How many of you understood? எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொண்டீங்க? How many of you understood? அவங்க மாத்திரம் கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. Only such a people close your eyes and be alert. இன்னும் நாம் தேவனுடைய மனதை விளங்கி கொள்ள முடியாது. Still to know the mind of God. இன்னும் நாம் தேவ சித்தத்தை நமக்குள்ள நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. Still to fulfill the will of the நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. be worthy for the heaven. உணர்வுள்ளதான ஜனங்களாய் மாற முடியாக Become the people of God. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In the presence of the God, we should receive the நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டுவிட்டு அப்படியே போனா நமக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. by hearing the word of the God. If we go badly, there is no தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God have given his word. நம்மளை அவர் உண்டாக்கினவர் என்று அவர் சொல்லுகிறார். He says he is a Lord. தாயின் கர்ப்பத்தில் நம்மளை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறார். He says he was a God. உனக்கு துணை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். He says I am the God help you. துணை செய்கிறதான பகுதிகள் சொல்லும் போது In the side of helping ஒரு us, தற்காலிகமாக உதவி செய்கிறது மாத்திரமல்ல, not helping us temporarily. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமாய் நமக்கு உதவி செய்கிறவர். Throughout our life term, he will help us. நீதிமொழியின் புத்தகத்தில் நாம் விதமாய் படிக்கிறோம். We read in the book of Proverbs like this. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவும்படியாகவே உன் சகோதரன் பிறந்திருக்கிறார். At the time of distress to help you, your brother, ஆபத்தில் உதவும்படியாக உன்னுடைய சகோதரன் பிறந்திருக்கிறார். your brethren want to help you. அந்த சகோதரன் யார்? Who is that brother? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is our Lord Jesus Christ. அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு In order to be first among the தேவன் எவர்களை முன்குறித்தாரோ whom the God of predestined, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாரிப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். He predestined to be us as அவர் நம்முடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். He is our elder brother. நாம் அவருடைய இளைய சகோதரராக சகோதரிகளாக இருக்கிறோம். We are the younger brother and sister of him. தேவனுடைய மனதை நீ விளங்கிக்கொள். Know the mind of God. ஆபத்தில் உதவும்படியாகவே நம்முடைய சகோதரன் பிறந்திருக்கிறார். Help us in the distress, our brother he brought. நீ எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம், Don't think about anything. பயப்பட வேண்டாம். Don't fear. நம்மளை அழைத்த தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். God who called us is அவருடைய மனதை விளங்கிக் கொண்டு knowing the mind of him. இனி வருதான நாட்கள்ல In the coming day, தேவன் என்னை நடத்துகிறதான பாதையில நான் கடந்து செல்வேன். I will go through the way that God அந்த தீர்மானம் உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். Beloved, let that come from your deep of your நீ heart. தேவனுடைய வார்த்தையை The word of God. ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டு போனான். Hearing the one ear, leaving in the other ear. அது போல ஒரு நியாயத்தீர்ப்பு வேற ஒன்றும் இல்லை. There will not be any judgment like தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. that. Those who hear the word of God, there is a விசுவாசிகளுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. those who believe there is a விசுவாசிக்காமல் போகிறதுக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது. those who don't believe there is no எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வார்த்தை சுருக்கிறேன். I am concluding my word. இன்றைக்கு தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ள முடியான கிருபையை கேளுங்க. Ask the grace that we should know the mind. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். Let your inner eye to be சரீரத்தின் கண்ணுகள் நமக்கு இருந்தால் அதை நம்ம பார்க்க முடியாது. If you have the bodily eyes, you cannot see that. மனக்கண்களை திறந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Open our inner eye and see the அவருடைய மனதை விளங்கிக் கொள்ளும்படியா நாம் பிரயாசப்படுவோம். Let us try to understand his தேவ சித்தத்தை நமக்குள்ள செய்து நிறைவேற்றுவோம். Let us do the will of the God and full. ஜெயாளிகளாய் நாம் காணப்படுவோம். Let us be seen as a victorious. அவருடைய பகுதியில் அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமாய் ஜீவித்தவர்களை Those who please him, it is a way. சேர்க்க முடியா இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Very soon Jesus going to அந்த நாளில் நாம் ஏமாந்து போகக்கூடாது. on that day we should not அந்த நாளில் நாம் அவருக்கு முன்பதாக நிற்க தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். have the boldness to stand at that time before
எத்தனை பேர் அவருடைய மனதை விளங்கிக் கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to know his mind? ரெபேக்காளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know in the womb of Rebekah 2 children fought themselves. அவ தேவ சமூகத்தில் விசாரிக்க முடியாய் வந்தார். She came to inquire in the presence of தேவன் அதுக்கேற்ற வார்த்தை அவளுக்கு கொடுத்தார். God gave the right word unto அந்த பிள்ளைகளுடைய முழு சரித்திரத்தை தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார். God revealed the whole thing about அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God. இன்றைக்கு உன்னுடைய மனதில் உள்ளதான சந்தேகத்துக்கு பதில் உண்டு என்பதை மறந்து போகாதே. Don't forget there is an answer for your doubt. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய். You have come to the presence of கர்த்தருடைய மனதை விளங்கிக் கொள்ளும்படியாய் அவருடைய கரத்தில் உன்னை சமர்ப்பி. submit in the hands of the God to know the mind of God. உனக்கு பதில் உண்டாகும். There will be answer for you. நிச்சயமாய் முடிவு உண்டு. Surely there is a உன் நம்பிக்கை வீண் போகாது. hope will not go waste. தேவ அன்பினால் நிரப்பப்படு. Filled by the love of தேவ நம்பிக்கையினால் நிரப்பப்படு. by the hope அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. will not put to shame தேவ சமூகத்தில் உன்னை சமர்ப்பிப்போமாக. in the presence of the God. நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working for us. நம்மளை உருவாக்க முடியாய். நம்மளை உருவாக்க முடியாய். நமக்கு துணை செய்ய முடியாய். நம்முடைய பயத்தை நம்மளை விட்டு அகற்ற முடியாய். நம்முடைய அவிசுவாசத்தை நம்மளை விட்டு அகற்ற முடியாய். நமக்காக கிரியை செய்யக்கூடியவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். God to work for us. He came among us. அதை விசுவாசித்து தேவனுடைய கரத்தில் நம்மளை சமர்ப்பிப்போமாக. Believe that the servant in the hands of the God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, குயவன்கை களிமண்ணை போ தீவாவும் நிறவப்பூவித்தே. குயவன்கை களிமண்ணை போ தீவாவும் நிறவப்பூவித்தே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். குயவன்கை களிமண்ணை போ தீவா உம்மிடமும் பூவித்தே. குயவன்கை களிமண்ணை போ தீவா உம்மிடமும் பூவித்தே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். குயவன்கை களிமண்ணை போ தீவா உம்மிடமும் பூவித்தே. குயவன்கை களிமண்ணை போ தீவா உம்மிடமும் பூவித்தே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே அடிமை என்றும். உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. உந்தன் மனதின் படி தேவனை தேடுவே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றும். எஜமானனே உமக்கு